கலை அவங்க கேட்கக்கூடியது திமுக அரசாங்கம் இதுல திறன்பட கையாண்டிருக்கிறாங்க, உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. நாடாளுமன்றத்தில் இன்னைய அவையை ஒத்தி வைக்கணும்னு அந்த அளவுக்கு உச்சத்துல போய் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க இல்லையா? இவ்வளவு விவகாரத்தையும் திமுக கையில் எடுக்கும் பொழுது என்ன நோக்கம்? இவங்களுக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குதா இதுக்குள்ள அதிமுகவுக்கு? சரி, இதே மாதிரி செம்பரம்பாக்கம் ஏரியில் அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவில் 50 சென்டிமீட்டர் மழை 3 மணி நேரத்தில் எங்கேயாவது ஒரு நாள் பெஞ்ச போது, அப்போ செம்பரம்பாக்கம் ஏரியை 21 அடி வரைக்கும் எப்பயுமே தேக்கி வைப்பாங்க. அதுக்கு மேலே வர தண்ணியை தான் ஃப்ளோ வெளியேற்றுவாங்க. அப்படி ஏற்றும்போது அவங்க 10,000 வந்துச்சு வெளியேற்றுறாங்க, 20,000 வருது. அவங்களுக்கு தெரியல ஏன் இவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்தா 50,000 வருது. 50,000 1 லட்சம் கண்ணாடி வருது. என்ன செய்ய முடியும்? வரதை திறந்தானே விட முடியும். அந்த அரசு தவறிடுச்சுன்னு அன்றைக்கி எப்படி பேசுனீங்க? அது அரசியல் இல்லையா? அது அரசியல் தானே. நான் பேசி முடிச்சிருங்க. நான் பதில் சொல்றேன். எப்படி அது கிரிமினல் நெக்லிஜென்ஸ், 1000 பேர் எப்படி செத்து போனாங்க அப்படின்றதையும் பேசுங்க, பதிவு செய்யுங்க. அது அந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்தது என்பது முறைப்படி தான் திறக்கப்பட்டது. 21 அடி தண்ணி ஏன் முதலே திறக்கலைன்னு கேட்டாங்க. இப்போ சாத்தனூர் அணையில் ஏன் முதலே திறக்கலை அப்படின்னு கேட்க முடியுமா? உயிரிழப்பு இல்லையே. உயிரிழப்பு இது இங்கே வாஸ்ட் ஏரியாவில் போகுதுங்க. அது ஒரு ரொம்ப கன்ஜஸ்டட் ஸ்மால் ஏரியா. கடலுக்கு ரொம்ப பக்கத்தில் அந்த அணை இருக்குது. திறந்த உடனே கடலுக்கு போகுது அடையார் ரிவரில். அடையார் ரிவரில் ஏற்கனவே என்ன பிரச்சனை இருக்குன்னா, தாம்பரம் மேற்கு தாம்பரத்துலேருந்து வரக்கூடிய அந்த மழை நீரும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்கிற மழைநீர், இது திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்கிற மழைநீர் செம்பரம்பாக்கம் ஏரியில் அதுவும் சேருது. ஸோ இது ஒரு இதை எப்படின்னா எந்த அரசும் எந்தவும் செய்ய முடியாதுங்கிறத நீங்கள் அன்னைக்கு உணர்ந்துட்டு அன்றைக்கி அதிமுக அரசு மேலே குற்றம் சுமத்தினீங்களே, உணராமல் குற்றம் சுமத்தினீங்களே, அதுதான் இன்றைக்கி அவங்களும் செய்வாங்க. இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு ஊடகவியலாளராக அன்னைக்கு முழுசுக்கும் அந்த வானிலை நிலவரங்களை நேரலை செய்கிறப்போ ஒரு விஷயத்தை எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சு. windy.comல போய் பார்க்குறப்போ windy.com ஒரு ரூட்டை காட்டுறாங்க. அது தாம்பரம் வழியாக போய் வேலூர் அப்படி போய் தருமபுரிக்கு கிருஷ்ணகிரி போகிற மாதிரி ஒரு ரூட் காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா விழுப்புரம் திருவண்ணாமலையில் ரொம்ப கடுமையான மழை சேதம் வர பெய்யுது அப்படின்றப்போ ப்ரெடிக்ட் பண்ணாத விஷயத்துல நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். 30 லட்சம் ஹெக்டேர் நிலம் தமிழகத்தில் சமதளத்தில் இருக்குது. மழைப்பாங்காக இருந்தால் மழை பெஞ்சால் கீழே போயிடும், மேலேருந்து கீழே போகும். கேரளாவில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் கீழே போய் அரபிக்கடலில் கலந்துடும். அந்த மாதிரி இங்கே இல்லை, இங்கே சமதளத்தில் இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குன்னா, திருப்புகழ் அறிக்கை சொல்லுது. இன்னொரு என்ன முக்கியமான விஷயம்னா, 1115 கிலோமீட்டர் நீளத்தில் நமக்கு கடற்கரை இருக்குது. இந்தியாவிலே மிக நீளமான கடற்கரை தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதனால் இந்த பாதிப்புகள் என்பது நமக்கு இப்போ குளோபல் வார்மிங் சொன்னார் இல்லையா, குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இதில் மழை பொழிவும் மழையின் வேகம் திசை வழி எல்லாமே மாறுது. மழை பெஞ்சி ஒரு புயல் வருதுன்னா கரையை கடந்த உடனே அது பலமிழந்து போயிடும். அது ஒரு 40-50 கிலோமீட்டர் போகும், பட் ஆனால் பலமிழந்து போயிடும். ஆனால் இது அப்படி அல்ல. கடற்கரையை கடந்த பிறகும் ஐஎம்டிக்கே தெரியல, அப்படியே நிற்கிது. 12 கிலோமீட்டர் 13-15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக வேண்டிய அந்த புயல் 3 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. நின்று போய் அந்த மாவட்டங்களில் பூரா கூடுதலான மழை பொழிவை கொடுத்துருது. அன்எக்ஸ்பெக்டட், யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் ஏன் திமுக என்ன அப்புறம் ஏன் திமுக விமர்சிக்கணும்? ஆனால் அது என்ன ஏன் விமர்சிக்கிறாங்கன்னா, நீங்கள் முன்னேற்பாடுகள் செய்கிறது தாங்க. வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் முன்னேற்பாடுகள் தான் முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் ஒரு பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக ஆட்சியில் ஏரிகள் தூர்வாரப்பட்டன, முறையாக தூர்வாரப்பட்டன. இந்த மாதிரி கிண்டல்லாம் பேச வேணாம். இல்லை, எனக்கும் பேச தெரியும். விட்டு அதெல்லாம் வேணாம். நீ திமுக ஆதரவாக பேசுங்க நீங்கள். ஆனால் அதுக்காக லாலி பாடுங்க. கேலி பேசாதீங்க, கேலி பேசாதீங்க. அது பிறகு வேற திசை வழியை மாற்றிடுவீங்க. என்னாச்சுன்னா, இந்த நேரத்தில் மழைப்பொழிவு எப்படிலாம் இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு ஒரு புயல் வரணும்னு அவசியமே கிடையாது. க்ளவுட் பஸ்டிங்னால ஒரு இடத்துல திடீர்னு 30 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. அந்த ஏரியாவில் பக்கத்து மாவட்டத்தில் மழையே இருக்காது. இந்த மாதிரியான புது விஷயங்கள் நமக்கு முன்னாடி வருது.
இதையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் அதுக்கான மாற்றங்களை நம்ம செய்யணும். அது ஃபியூச்சர், அது ஃபியூச்சர், அது கண்டிப்பாக இப்போ இருந்து ஆரம்பித்து செய்யணும். அது அந்த ரிசைலன்ஸ் நம்ம பண்ணலைன்னா நம்ம இதை எதிர்கொள்ள முடியாது. இப்போ இந்த மாவட்டங்களில் இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க, அதிமுக ஆட்சியில் குறிப்பாக எடப்பாடி ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் பல ஏரிகள் தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு அகலப்படுத்தப்பட்டதால் இந்த நீரின் தாக்கம் குறைஞ்சிருக்குது, அந்த ஏரிகளில் தண்ணி நம்பி இருக்குது அப்படிங்கிறது. இது தென் மாவட்டங்களில் மிக்ஸாம் புயலில் என்ன சொன்னாங்கன்னா, இது பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த ஏரிகள் தூர்வாரப்பட்டு அது கொள்ளளவு அதிகமாக்கப்பட்டு வைக்கப்பட்டதால் அங்கே வந்து நீர் நின்றுடுச்சு, எங்களுக்கு 2 வருஷத்துக்கு பாசனத்துக்கு தண்ணி கேரண்டீடாக இருக்குங்கிறாங்க சொன்னாங்க. அந்த டயத்தில் பல மக்களும் விவசாயிகள் பேட்டி கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீர் மராமத்து என்ன இதை செய்யாமல் இருந்தாங்களா? என்ன செஞ்சாங்க சொல்லுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி கூட மேட்டூர் அணையை தூர்வாரி இருக்கிறாங்களே திமுக அரசாங்கம். மேட்டூர் அணை 60 வருஷத்துக்கு பின்னாடி தூர்வாரினதே முதல் தடவையா அதிமுக தானே? முதல் தடவைன்னு சொல்லவே இல்லையே, நான் தூர்வாரி இருக்காங்கன்னு தானே சொல்றேன். அடுத்து தூர்வாருங்க, அவ்வளவுதான். இல்ல பாராட்டுவோம், அதிமுக செஞ்சதை நீங்க ஃபாலோ பண்றீங்க. இல்ல கலை, இப்ப இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சுன்றதான கேள்வி. இப்ப இந்த விஷயத்துல எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியை விமர்சிப்பது என்பது சகஜம், செய்யாமல் இருக்க முடியாது. அது நீ உதாரணமாக மத்திய அரசு நிதியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. 2 விஷயம். ஒன்று, மத்திய அரசு நிதியை பற்றி அதிமுக கேட்க மாட்டேங்குது. இன்னொன்று வந்து இது பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒவ்வொரு தடவையும் வருது, செய்ய மாட்டேங்கிறாங்க. பேரிடர் என்பது என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய இழப்பு வந்து, ஒரு பாதிப்பு வந்து அதிலிருந்து மக்கள் மீளவே முடியாதுங்கிற நிலைமை உருவாகும் போது தான் அது பேரிடர் அறிவிக்க முடியுமா? ஒரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சுனாமியை பேரிடராக யூபி ஆட்சியில் அறிவிக்கலை, சுனாமி அறிவிக்கலை. மாநில அரசு முதல்ல 450 கோடியை போட்டு பணியை துவக்குனாங்க. அதுக்கடுத்து தான் அது என்ன மத்திய அரசுக்கு எடப்பாடி அவர்கள் ஒரே ஒரு கேள்விதான் கலை, இந்த விஷயத்துல எந்த புள்ளியில திமுக அரசாங்கம் முறையா செயல்படலன்னு சொல்லுங்க. வெள்ளம் மழை வந்த காலத்திலிருந்து இன்னைக்கு நிவாரணம் அறிவிச்சது வரை தலா 2000 ரூபாய் கொடுக்குறது அப்படின்றது வரை துரிதமா தானே செஞ்சுட்டு இருக்காங்க. நிவாரணம் கொடுங்க எதிர்க்கட்சிகள் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்களே. நிவாரண உதவிகள் செய்வதன் மூலமாக மக்களுடைய பிரச்சனையை நீங்க தீர்த்துக்கிற முடியாது. திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை வெளியிட மாட்டேங்கிறீங்க. ஏன் வெளியிடணும்? வெளியிடணும் எதுக்கு? இல்ல தெரியல, இல்ல சந்தேகம் தான், சந்தேகத்தினுடைய அடிப்படையில் இதே கேள்வியே இல்ல என்ன காரணம், நல்ல விஷயம் தான். இல்ல என்ன காரணம் இருக்குல்ல, இது அரசு சொல்லி தான் நான் ஆதரிக்கிறேன். நீங்க கேட்டீங்களா என்ன காரணம், எதுக்காக வெளியிடணும்னு எதிர்பார்க்கறீங்க? நீங்க கேட்டீங்க இல்லைங்க, இது அரசு கேட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்க கேக்குறீங்க ஏன் வெளியிடணும்னு சொல்லிட்டு. என்ன இல்ல கலை, அரசு முதல் நபர் நீட் இருக்கும்ல, நீங்க மூணாவது. ஏன்னா மக்களுக்கு தெரியணுங்க என்னென்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன ஏற்பாடுகள் இருக்கு, அது அறிக்கை சரியா இருக்கா இல்லையாங்கிறத பொது வெளியில வைக்கணுங்க, விவாதிக்கணும். சரி, திருப்புகழ் கமிட்டி எதுக்காக அமைக்கப்பட்டுச்சு? சென்னை வெள்ளத்தை அதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண முடியும்? தமிழ்நாடுக்கும் சேர்த்து தான். இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு. தமிழ்நாடு கமிட்டியோட ரிப்போர்ட் தமிழ்நாடுக்கும் சேர்த்து. சென்னையில 2 வருஷமா திமுக ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு சென்னையில ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது, இது என்ன பிரச்சனை, அதை ஆய்வு செய்யறதுக்கு திருப்புகழ் கமிட்டி அமைக்குது. விழுப்புரத்திலையும் திண்டிவனத்திலையும் திருவண்ணாமலையிலும் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு திருப்புகழ் கமிட்டியை நீங்க ரிப்போர்ட்டை வெளியிடுங்கன்னு கேக்குறது நியாயமான பதிலா? தமிழகத்திற்கு பாதிப்பு இருக்குல்ல, இல்ல உங்களுக்கு வர வேண்டிய கேக்குறதுனால சொல்றேன். திருப்புகழ் கமிட்டியில நான் உங்க கேள்விக்கு தான் பதில் சொல்ல வர்றேன், என்ன அனுமதிங்க. திருப்புகழ் கமிட்டியில எல்லாத்தையும் பத்தி தான் பேசுறாங்க, எல்லா மாவட்டங்களை பத்தி பேசியிருக்காங்க. ஏன் பேசலன்னு சொல்றீங்க? வெளியிடாத போது எப்படி அதுல வெளியிடாத போது கசிந்த விஷயங்களை வச்சு தான் இப்ப பேசுறோம். அரசு வெளியிடல. இப்ப கசிந்த விஷயங்களை வச்சு தான் நான் பேசுறேன். சில பத்திரிகைகள்ல சில தகவல்கள் வந்திருக்குது, அதில் அரசின் மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறதுனால, இண்டிக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அரசு வெளியிடலைன்னு நான் சொல்கிறேன். அது இல்லைங்க பிரச்சனை. அரசு மேலே விமர்சனம் அது சென்னை வெள்ளத்தை பொறுத்து பல விஷயங்கள் வந்திருக்குது. எல்லா மாவட்டங்களுக்கான விஷயங்கள் பொதுவாக ஃபுல்லாக வரலை அந்த அறிக்கையில். அது வெளியிட்டால் தானே தெரியும். நம்ம 4 வருஷம் ஆட்சியில் வந்த திமுகவை பார்த்து இவ்வளோ விமர்சனம் சொல்ல முடியுமா? ஏங்க 2022 ஏன்னா இப்போ திருப்புகழ் கமிட்டி 4 மாசத்துக்கு திமுகவுடைய ஆட்சி கேட்டீங்களா? அது பதில் சொல்ல விடுங்க.
கேள்வியை வந்து அனுமார் வால் மாதிரி நீட்டினீங்கன்னா அதுக்கு பதில் வர மாட்டேங்குது கலை. ஏன் பதில் அனுமார் வால் மாதிரி அதுவும் அது கூட போயிட்டு வர மாட்டேங்குது கலை. வேற விஷயம் வராது. நான் பதில் தான் சொல்றேன். சொல்ல விட்டா தானே. சொல்லுங்க. அதாவது திருப்புகழ் கமிட்டி அறிக்கை வந்து இடைக்கால அறிக்கை 2022 கொடுக்குறாங்க. அதில் பல விஷயங்களை நீங்கள் அமுல்படுத்தணும். சிஎம்டிஏ என்னென்ன செய்யணும், அரசு என்னென்ன செய்யணும், மாநகராட்சி என்னென்ன செய்யணுங்கிற விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு நேரம் இல்லை. அதை நீங்கள் அமுல்படுத்தலை. அதுதான் ஃபைனல் அறிக்கையில் வருது. அந்த ஃபைனல் அறிக்கையை வெளியிட்டால் உங்களுக்கு பிரச்சனை. அதனால் வெளியிட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கேட்டால் ஏன் வெளியிடணும்னு கேட்குறீங்க. ஒரு அறிக்கை எதுக்குங்க? இல்ல இப்ப ஏன் வெளியிடணும்னு கேக்குறேன். ஏன் எப்போ வெளியிடணும் கேட்கல. இல்ல பாதிப்பு விழுப்புரத்தில் இருக்கிறப்போ சென்னையினுடைய ரிப்போர்ட் ஏன் இப்ப வெளியிடணும்? மே மாசமே வந்துருச்சுங்க ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட்டு. இல்ல பர்பஸ் பின்னாடி இருக்குல்லையா சென்னையில கலை? வெள்ளம் அதோட வரலையா? தேவை இருக்கும் இல்லையா கலை? அதுதான் கேள்வி கேட்கிறேன். ஏங்க மே மாசமே வந்துருச்சுங்க வெள்ளம் சென்னையில். பேசலாம். நீங்கள் அப்பயே வந்து அதை வெளியிட்டு இருந்தா என்னென்ன பிரச்சனைகளுக்கு மழைநீர் வடிகால் திட்டமே இறுதியான தீர்வு அல்ல, மழைமுன் நீர் சேமிப்பு திட்டம் தான் சிறந்த திட்டம் சொல்லி எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த அறிக்கை சொல்லுது. 14,000 பிடபிள்யூடி ஏரிகளை எடப்பாடி ஆட்சி ஆண்டுதோறும் தூர்வாரினாங்க, அகலப்படுத்தினாங்க, ஆழப்படுத்தினாங்க. அதை நீங்கள் ஏன் தொடர்ந்து செய்யலை? ஏன் வந்து செக் டேம்ஸ் கட்டலை? அதெல்லாம் அதில் வருது. பேசலாம். இது